ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் ஸ்னீக் அவுட்னு ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம்னா, அதில் டே கேர் சாப்டர் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஏற்கனவே சாப்டர் 1 சாப்டர் 2 ப்ளே பண்ணியிருப்போம். அதாவது ஹவுஸ் அப்புறம் பேஸ்மெண்ட். இப்போ நம்ம டே கேர் தான் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ கட் சீன் லோட் ஆகிட்டுருக்கு. இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இந்த மொத்த வீடியோவே ஃபாஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா இந்த தேர்ட் சாப்டர் வந்து இந்த ஏரியா வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும், தேடுற ஏரியா. அதனால தான் நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அதான் ஃபுல் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு கீயை போட்டாச்சு. இப்போ எல்லா இடத்தையும் தேட வேண்டியதான். இதில் மேக்ஸிமம் முக்கால்வாசி இடம் காலியாக தான் இருக்கும், எதுவுமே இருக்காது, சும்மா வச்சுருப்பாங்க. அங்கேயும் கீ கிடைக்காம தெரிஞ்சாலும் மொத்தம் 15 கீ. இந்த 15 கீ இந்த வீடு முழுக்க தேடணும். இதே நம்ம கொஞ்சம் ஹார்ட் மோடில் மீடியம் மோட் வச்சுருந்தோம்னா கீஸ் அதிகமாக தேட வேண்டியது இருந்திருக்கும். அதனால் நிறைய இடத்துல கீஸ் இருந்திருக்கும். ஆனால் மொத்தத்துக்கே 15 கீ தான் நமக்கு தேடணும். அதனால தான் இங்கே பெரிய இடமா இருக்கனால இங்கே அங்கங்கே தான் கீஸ் இருக்கும், ரொம்பவே தேடணும். இதுவும் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருக்கும். இந்த டே கேர்லேயே செகண்ட் ஃப்ளோர் வேலை மேலே இருக்குது. அங்கே இதோட அதிகமாக இருக்கும் தேடுறதுக்கு. ஆனால் மேக்ஸிமம் கீழே எல்லா கீஸும் கொடுத்துருவாங்க, கொஞ்சம் தான் மேலே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம 4th கீ மாட்டியாச்சு. இன்னும் எல்லா ட்ராவையும் வரிசையை திறந்து பார்க்கணும். இப்போ நம்ம கிராணி எந்திக்கிறதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். அதான் ஒரு 4 செகண்ட்ஸில் முடிஞ்சிடும் வந்துட்டு போகிறதெல்லாம். ஏன் கிராணி வரையில நான் வெளியவே இருக்க மாட்டேன், உள்ளே தான் இருப்பேன். ஏன்னா அதான் சேஃபு. ஏன்னா அவுட்டே முடிக்கிற இஷ்டம் இல்லை எனக்கு. அதான் இதில் நம்ம கீழே ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஹார்னை வச்சு அடிக்கடி நம்ம கிராண்டை எழுப்பி விட்டுருந்துருப்போம். ஆனால் இந்த ட்ரிங்க் வந்து நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா கீஸை வைக்கிறதுக்கு டைம் ஆகும், ரொம்பவே லேட் ஆகும் மெதுவாக நடக்கிறதுனால. அந்த யூஸ் பண்ணி டக்குன்னு வச்சிடலாம். இல்லை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணனாலும் தெரியல, மெதுவாக போனால் தெரியும் எவ்வளோ ஸ்லோவாக நடப்பான்ட்டு. ஓகே, திருப்பி கிராணி எந்திக்க போகிறாங்க. எந்திரிச்சிட்டாங்க, ஒழிஞ்சாச்சு. போய் படுத்தோன்னு நம்ம போய் திருப்பி தேடலாம். படுத்துட்டாங்க. இப்போ நம்ம போவோம். ஓகே, இங்கே 3 ட்ரா எதுவும் தேடி பார்ப்போம். இங்கேயும் இல்லை. இந்த மாதிரி இங்கே இருக்கிற இடத்துலையும் நல்லா தேடணும். இந்த கபோர்ட் மாதிரி இருக்கும், இதுக்குள்ளேயும் கீஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, இங்கே எதுவும் இல்லை, போய் வச்சிடலாம். ஓகே, வச்சாச்சு. போய் திருப்பி தேடுவோம். இங்கே எதுவும் பாத்ரூம் மாதிரி இருக்குது. இங்கே 2 ஷெல்ஃப் இருக்குது, அதுக்குள்ளே கிராண்ட் எந்திக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தேடிட்டு வந்துடுவோம். ஒன்றும் இல்லை. ஓகே, எந்திக்க போகிறாங்க. ஓகே, எந்திரிச்சாச்சு. போயிட்டுருக்காங்க, அதை படுக்க போகிறாங்க. இப்போ இங்கே படுத்தாச்சு. திருப்பி போவோம். இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே பார்ப்போம். இங்கே ஒன்றும் இல்லை. ரூம் வச்சனால அதுக்குள்ளே ஒரே ஒரு கீ வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மாட்டிடலாம். இப்போ நம்ம பாதிக்கு மேலே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இங்கே கீழே முடிச்சோன்னா இன்னும் இங்கே ஒரு ரூம், அப்புறம் அந்த கிச்சன் இருக்குது. அதை 2த்தையும் தேடி பார்த்தாச்சுன்னா நெக்ஸ்ட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போகணும். ஃபஸ்ட் ஃப்ளோர் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஓகே, இங்கே ஒரு கீ இருக்குது, இங்கே இன்னொரு கீ இருக்குது, இங்கே ஒரு கீ, இங்கே ஒரு கீ. இங்கே மொத்தம் 4 கீ இருக்குது இந்த ரூம்லேயே. அப்போலாம் 12 கீஸ் கண்டுபிடிச்சாச்சு நம்ம இப்போ. ஓகே, இங்கே எதுவும் இல்லை. இப்போ இந்த 4 கீஸும் போய் வைக்கணும். 1 வச்சாச்சு, இன்னும் 3 இருக்குது. அதுக்குள்ளே கிராண்ட் மேன் எதிக்க போகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒளிஞ்சிடலாம், இல்லாட்டி அவுட் ஆயிடுவோம். ஓகே, இந்த ஹார்ன் யூஸ் பண்ணனால நம்ம இருந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அது நம்ம கபோர்டில் இருக்கிறதான் ஹார்ன் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ போய் இதை வச்சிடலாம். வச்சாச்சு. இன்னும் 2 இருக்குது, 2 எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இதை எடுத்தாச்சு. இதை போய் வச்சிடலாம். ஓகே, மாட்டியாச்சு. இன்னும் ஒன்று. ஓகே, இதையும் எடுத்தாச்சு. இப்போ இதை போய் டோரில் மாட்டணும். ஓகே, இப்போ மாட்டியாச்சு. இப்போ இதான் அந்த கிச்சனு. இந்த கிச்சன் ஃபுல்லாக தேடணும், நிறைய ட்ராஸ் இருக்குது. ஓகே, இங்கே இல்லை. இங்கே ஒன்று இருக்குது, ஒரு கீ கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே இன்னொரு கீ இருக்குது. அப்போ எந்திக்க போகிறாங்க, போய் ஒளிஞ்சிடலாம். ஓகே, இப்போ படுத்துட்டாங்க. திருப்பி தேடுவோம். தேட வேணாம், எடுத்ததை வைப்போம். ஓகே, இப்போ நம்ம 14th கீ கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரு கீ இருக்குது. ஒரு கீ நம்ம மேலே ஃப்ளோர் ஃபுல்லாக தேடணும். இங்கே ஃபுல்லாக பார்ப்போம். இங்கே கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி ஒத்த கீக்கு 1 மணி நேரம் அலைய வேண்டியதாக போயிடும். இங்கே இருக்கா இன்னும் ஓப்பன் ஆகலை. அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஆஹா, இங்கே போகிறாங்க, ஒழிஞ்சிடும் முதல்ல. ஓகே, இப்போ போய் படுக்க போகிறாங்க. படுத்துட்டாங்க. இப்போ இந்த ஒத்த கீக்காக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக போய் தேடணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கா, இங்கேயே கொடுத்துடணும். இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஐயோ, போச்சு. பாருங்கள், இத்தனை ட்ரா இருக்குது. இங்கே ஒரு ரூமுக்கு எத்தனை இருக்குது. இன்னும் இந்த மாதிரி இன்னும் 4 ரூம் இருக்குது. 4 ரூமில் நம்ம போய் தேடணும். இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது. ஆஹா, என்ன பண்ணுறது? நம்ம போய் ஒளிஞ்சிடலாம். ஏன்னா அப்புறம் கிராண்ட்மா வந்து அடித்து போட்டுருவாங்க. ஓகே, போய் படுத்த உடனே போய் தேடலாம். படுத்தாச்சு. போய் தேடுவோம்.
இத்தனை ரூம்லலாம் தேடுறது ரொம்பவே கஷ்டம். இந்த ரூமை பார்ப்போம், அப்புறம் அங்கே வேறு ஏதாவது வெளியே இருக்க ட்ராவை பார்ப்போம். மேக்ஸிமம் ஈஸியாக இருக்குன்னு வெளியே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வெளியே இருக்க ட்ராஸ்லாம் முதல்ல தேடி பார்க்கணும். இங்கேயும் இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே இவ்வளோ பெரிய ரூமு, இங்கேயும் அதே சைஸ் ரூமு, கலர் மட்டும் மாறி இருக்கு. இங்கேயே கொடுத்துடணும். இங்கேயும் இல்லை. ஐயோ, ஆஹா, இங்கேயும் இல்லை. இப்போ எந்திக்கு வேறு போகிறாங்க, ஒளிஞ்சிருவோம் டக்குன்னு. மேலே வந்த வேறு பார்த்துட்டு துரத்துவாங்க. ஆனால் நம்ம பார்த்துட்டா தப்பிக்கிறது பிரச்சனை இல்லை, ஓடி தப்பிச்சிடலாம். ஆனால் குறுக்கு சந்தில் மாட்டிக்கிட்டோம்னா கன்ஃபார்ம் மண்ணில் கொட்டிதான். ஒரே லைஃப் தான் இதில். போச்சு. இங்கேயும் அப்போ எல்லாருமே தேடணும்னு நினைக்கிறேன். ஆஹா, ஆப்பு வச்சிட்டாங்களே. இங்கேருந்து தேடி பார்ப்போம். இங்கேயும் இல்லை. கிடச்சிருச்சு 15வது கீ. நல்ல வேலை லாஸ்ட் ரூம்லாம் தேட ஆரம்பித்தோம். இங்கேயும் தேட ஆரம்பித்தோம். 3 ரூமை தேடிட்டு கடைசி தான் அங்கே போயிருந்துருப்பேன். இப்போயே இதை போட்டுடலாம். ஓகே, ஒரு வழியாக எஸ்கேப் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஓடி போகணும். இங்கேருந்து தப்பிச்சா போதும். இதுவும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் இதுவும் அங்கே ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். கேம் விளாண்டு பார்த்தா தெரியும். இதையும் ஃபுல் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியுது. பின்னாடியே தான் தோற்றுறாங்க. ஓகே, கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னொரு டர்ன் முடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம குதிச்சாச்சு. 19 மினிட்ஸ் இருக்குது இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் மொத்தத்துக்கே 7 மினிட்ஸ்க்குள்ளே வீடியோவே முடிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க, 30 கீஸ். இப்போ நம்மகிட்ட 226 கீஸ் இருக்குது. இதை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போகலான்னு முடிஞ்சால் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டால் 100 ரீச் பண்ணிடுவோம். அது 100 தான் ரீச் ஆக மாட்டேங்குது. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.